நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். திருப்பி சினிஃபீல்ட்ல இருந்து இன்னொருத்தர் வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு என்ட்ரி கொடுத்துருக்காரு மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள். நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு கேள்வி வச்சிருக்காரு அந்த வீடியோட எண்ட்ல. அரசியலுக்கு வரவா வேண்டாமா, நீங்களே அந்த முடிவை சொல்லுங்க. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. வரலாமா வேண்டாமா? ஏன் முடிவை சொல்றது என்ன? இல்ல மக்களை கேட்கறாங்க தான் சொல்லுவாங்க யாரும் வரேன்னு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும். மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு போகிறான், தீபாவளிக்கு நிற்பான். ஆமாம். அந்த நேரத்தில் வந்து அந்த பஸ்ஸுக்கு காத்திருக்காயின்றதுக்காக இது அங்கேருந்து திருவண்ணாமலை போகிற இந்த லோக்கல் போகிற பஸ் இருக்குங்க, பூந்தமல்லி வரைக்கும். அந்த பஸ் உள்ள வரும். அதில் எவனும் ஏற மாட்டான். ஆமாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னன்னா பஸ்ஸுக்கு காத்திருக்காங்கன்றதுக்காக எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து லோக்கல் பஸ் மாதிரி. நீயும் பஸ் தான், நானும் பஸ் தான். இது வந்துருச்சு, இதுக்கு இவ்வளோ கூட்டம், இவ்வளோ டிக்கெட் 2000 டிக்கெட் வாங்குறாங்க. நமக்கு ஒரு 100 ரூபா டிக்கெட்டு வாங்க மாட்டாங்க. கண்டிப்பாக. என்ன பூந்தமல்லிக்கு ஏன் போகிறான் வண்டியில் ஏறி? நான் பைத்தியம் பிடிச்சவன் நிறையா பேர் இருக்கான். பைத்தியம் பிடிக்கிறவனுக்கும் ஒரு இது லிமிட் இது வேணும்ல. சும்மா ரோட்ல நிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பஸ் வந்திருக்க போக ஏறி போனா அந்த அளவுக்கு பைத்தியம் என்ன தமிழ்நாட்டில் இல்லைன்றீங்களா? ஸோ அதனால் ரகவால் ஆரம்பிச்சு இருக்கிறது அவங்க அம்மா கையினால் சாப்பிட்டு, அம்மா கையினால் சொல்கிறத வாயினால் சொல்கிறத கேட்டு வீட்டில் இருந்தால் நல்லது. நல்லது. அது ஆனால் அம்மான்னு சொன்னோட தான் இன்னொன்று ஞாபகம் வருது. அதுலேயே அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு, ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நான் ரொம்ப ஆர்வமாக போய் சேர்ந்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மட்டும் சேர்ந்தாரா? எல்லாரும் தான் சேர்ந்தாங்க. அண்ணாமலை கூட இதே தான் சொன்னார். அது அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டாராம், இந்த மாதிரி அண்ணன் ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நான் அரசியலுக்கு போகலான் இருக்கேன். அவங்க அம்மா 2 நாளாக பேசலையாம். ஏம்மா 2 நாளாக பேசலைன்னா, அரசியல் வந்து சாக்கடையாக இருக்குப்பா, உனக்கு வேண்டாம் அப்படின்னாராம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே இப்போ அண்ணன் வந்து எல்லாம் சரியாயிடுச்சு. அவங்க அம்மா நினச்சிருப்பாங்க சாக்கடை இல்லை, அவங்க வீட்டு பக்கம் சாக்கடை எழுதிருப்பாங்க 2 நாளைக்கு முன்னாடி. சரி, அதை பார்த்த உடனே சாக்கடை எழுதிட்டாங்க போலன்னு சொல்லி மகனை இறக்கி, சரி இறங்குப்பா அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ சாக்கடையாக இருந்தது, இப்போ விஜய் வந்தோடனே சுத்தமாகிடுச்சு. வந்த உடனே டோட்டலாக எல்லா சாக்கடையும் சுத்தமாகி பூரா இதாகிட்டாங்க, வாய்க்கால் ஆகிட்டாங்க, மழைநீர் வடிகால் ஆகிட்டாங்க. அதனால இவர் அதுக்குள்ளே இறங்க. நீ சாக்கடையே கிடையாது, எல்லா மழைநீர் வடிகால் தான். இந்த மாதிரி எத்தனை பைத்தியம் தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உயிரை வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி தான் இருக்கு. அது அவங்க அதாவது இந்த நபர் மாதிரி நூற்றுக்கணக்கான டைரக்டர் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான டான்ஸ் மாஸ்டர். இந்த காலத்தில் கலா மாஸ்டரில் ஆரம்பிச்சு மானாட மயிலாட ஒயிலாடன்னு சொல்லி அந்தம்மா ஒரு காலத்தில் ஆடாத ஆட்டம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க. சுந்தரம் மாஸ்டர் இருந்தார், பிரபுதேவா இருக்கார், அவர் தம்பி ராஜசுந்தரம், நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ இருக்கும்போது இவர் அதில் இவர் ஒரு டைரக்டராகவும், அதே மாதிரி பிரபுதேவாவும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் நல்லா போயிருக்கு. அவர் படமும் விஜயை வச்சே டைரக்ட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் பண்ணியிருக்காரு. இவரும் டைரக்ட் பண்ணியிருக்காருன்றதுக்காக மக்கள் வந்து அந்த படத்தை பார்த்து ரசிப்பாங்களே தவிர, இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு அந்தளவுக்கு கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறது. விஜய்கிட்ட போய் என் நண்பர் அப்படின்னா, இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாப்புல, நண்பன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பேசுகிறேன்னா இப்படி அதெல்லாம் வந்து உள்ளே சேர்க்க மாட்டேன், ஆஃபீஸ்க்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். பட் திருச்சி கிழக்கில் நான் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. மக்கள்கிட்ட அவர் அந்த பாலை போடுறாரு. நான் வீடியோ எவன்டா முடிவு பண்ண கூப்பிட்றா அப்படின்னு கேட்டோம். நான் அவரை சொல்ல, அவர் முடிவு பண்ணவங்கள சொல்லுவேன். அது மாதிரி யார் யாரா முடிவு பண்ணீங்க ராகவா லாரன்ஸை கட்டி இறக்கி விடணும்னு சொல்லி 1500 ரோடு கூட டெபாசிட் போயிடும். ஸோ அந்த மாதிரி என்னென்னா, இது எதுக்குன்னா, இது பால் விஜய் போடுறது, புரியுதா? விஜய் வச்சு படத்தில் டான்ஸ் மாஸ்டராக பணியாற்றுருக்கேன். விஜய்க்கு பயங்கர க்ளோஸ்னால திடீர்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் நிற்கலான் இருக்கேன்னு உடனே டக்குன்னு விஜய் ஃபோனை போட்டு பிஏ கடிச்சு, ராகவா லாரன்ஸ் ஆசைப்பட்றேன்னு என்கிட்ட சொல்ல, அவர் வர சொல்லுங்க, வாங்க மாஸ்டர், நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே மாஸ்டர், திருச்சியில் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் உங்களுக்கு சீட்டு விழுந்துருப்பேன், வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இவங்க அம்மா மேலே பழிய போட்டு, மேலே பழிய போட்டு அந்த அளவுக்கு விஜய் மொக்கையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? ஏதோ படத்தில் ஆட சொன்ன மூமெண்ட் ஆடி இருக்கலாம். அதுக்காக ராகவா லாரன்ஸ் சொல்லலாம் ஒரு இதுன்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் சொல்கிறத கேட்டு அவர் ஏமாந்து ராகவா லாரன்ஸ் சீட்டு கொடுத்து மினிஸ்டர் எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி அவர் நின்ன இடத்துல ஆமாம் இவர் நிறுத்துவார் அப்படிங்கிறதுலாம் ராகவா லாரன்ஸ் ரொம்ப ஓவரா சரக்கு அடிப்பாரா என்னன்னு தெரில. ஒருவேளை அது என்னமோ சரக்குல ஏதாவது பிரச்சனையா, தெரியாம ஏதாவது வெளி மருந்து இருந்து காமிச்சா என்னன்னு தெரில. முதல் நாள் நைட்டு அதில் ஏதாவது ஆயிருக்கும்.
தெரியாம ஒரு வீடியோ பேசிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். ஆனா டிவி கேஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படி முன்னாடி விஜய் அவர்களுக்கு போட்டாங்க பாத்தீங்களா சிஎம்னு, அந்த மாதிரி அமைச்சர்னு சொல்லி ராகவா லாரன்ஸ்க்கு எடிட் பண்ணி போட அந்த ஆரம்பிச்சிட்டாங்க. பைத்தியங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அண்ணனை வாழ்த்தி இருக்க டான்ஸ் மாஸ்டர் வராரு, உடனே அண்ணனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். அப்படி விஜய் கொடுக்குறதா இருந்தால் அது ராகவா லாரன்ஸுக்கு தாவாக்கால அந்த இடைத்தேர்தல் டிக்கெட்டை கொடுத்தா விஜய் மாதிரி ஒரு சொம்பையை பார்க்க முடியாது. எதனால அப்படி சொல்றீங்க? எவங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரோ வருவாங்க. யாரா இருந்தாலும் ஜெயிக்கிற வரைக்கும் வரமாட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது நம்பி பந்தயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த குதிரை ஓடுது, நொண்டி குதிரை நினைச்சா பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, டக்குன்னு அடுத்த ரவுண்ட்ல இதை ஏறிடுவோம், நமக்கு தெரிஞ்ச குதிரை தானே சொல்லி அப்படிலாம் கொடுத்தாப்புலன்னா விஜய் வந்து இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். விஜய் அந்த அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. ஏமாத்தலாம் ரேடியோ ஏமாத்த முடியாது. அவர் வந்து மக்களை வேணா வந்து இது பண்ணிருக்கலாமே தவிர அவரு ஏமாற மாட்டார். அந்த அளவுக்குலாம் விஜய் வந்து இவ்வளோ ராங் கால்குலேஷன் போடுற அளவுக்கு இல்லை, அவரை குறைத்து மதிப்பிடுற அளவுக்கு ராகவா லாரன்ஸ் நினைக்கிற அளவுக்கு விஜய் இருக்க மாட்டார்னு நான் நம்புறேன். நீங்க அவங்க நம்பிக்கை அவர் காப்பாத்துறாரா பார்ப்போம். காப்பாற்றணும், விஜய் அவர்கள் காப்பாற்றினா முதலமைச்சர் ஆயிட்டாரு. இந்த மாதிரி நிறையா பைத்தியங்கள் தேடி வரும். ஸோ அதெல்லாம் மீறி அவர் வந்தாருன்னா தான் ஒரு 6 மாதம் நாள் இருக்க முடியும். இல்லை, அந்த சாலிட் வெற்றி இப்போ திருச்சி கிழக்குன்றது ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஜெயிச்ச இடம். இந்த ஆளுங்கட்சி இவங்க தான். இப்போ இடைத்தேர்தல் வந்தால் திருச்சி கிழக்கு கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க, ஓட் பேங்க் இருக்குது அப்படின்றதுனால இந்த சாலிட் வெற்றியை நோக்கி தான் இவங்கெல்லாம் நகர்றாங்க. அதனால தான் இந்த துண்டு போட்டு வைக்கிறதுனா அது திருட்டு வேலை. இது நேரடியாக விஜய்கிட்ட போய் கட்சியில் சேர்ந்துட வேண்டியது. கரெக்ட். ஏன்னா ராகவா லாரன்ஸ் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது. விஜய் கூப்பிட்டு சேர்க்குற அளவுக்கு அது சினிமாவில் வேணா இருக்கலாம். சினிமாலே ராகவா லாரன்ஸுக்கு மார்க்கெட் இல்லை. விஜய் வந்து வீக்காக இருந்தால் சரி 4 பேரை சேர்த்துக்கலான்லாம். விஜய் வந்து இப்போ ஓட்டு போட்டோம்ல விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுருக்கேன். விஜய் பண்ண லாபிக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கேன். நல்லதோ கேட்டதோ ராகவா லாரன்ஸ்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறோன்ற அளவுக்கு இல்லை. ராகவா லாரன்ஸ் என்ன செஞ்சுருக்கோம்னா கட்சிக்கு வரேன்னா இதுதான் அரசியல்ன்றது வேறு, சினிமான்றது நேராக விஜய் வீட்டில் போய் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் பர்சனலாக பேசும்போது நான் ஒரு சீட்டு கொடுங்கண்ணா திருச்சியில் எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு வேணா கேட்கலாமே தவிர எனக்கு கொடுன்னு சொல்லியோ இல்லை லாபி பண்ணி இவர் தான் சிஎம், இவர் தான் திருச்சியில் நிற்க போறாருலாம் பில்டப் கொடுத்து காசை கொடுத்து கூவ விட்டு இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது. விஜய் அப்படி வந்தவர் தானே. நானே பெரியார் நானே வந்து அப்படி வந்தவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு காட்டுறியா அப்படின்னு அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க விஜய். அந்த வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரி வேற சொல்கிறேன் சார். அது மாதிரி முதலாளி வேலைக்காரங்க இந்த பைத்தியங்கள் பூரா எதையாவது ஒன்று பார்த்து எவனா ஒருத்தன் பண்ணானா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இதை பார்த்தோன்னே எல்லாம் நம்பி அருமையான கதை சொல்கிறாரு, குட்டி கதைன்னு ஒரு போட்டு அண்ணன் மாதிரியே குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிடுவாங்கன்னு சொல்லி ராகவா லாரன்ஸ்லாம் பாவம். என்ன பண்ணுறது, ஆசையை வெளிப்படுத்த தெரியாமல் இப்படி வெளிப்படுத்துறாரு. இல்லை எனக்கு என்ன அதில் கேள்வி, நான் அந்த கதையில் அந்த முதலாளிக்கு 2 வேலைக்காரங்க சொன்னாங்கல்ல, ஒருத்தர் முகத்துதி பாடிட்டே இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து உழைச்சிட்டே இருப்பாரு, பலனை எதிர்பார்க்க மாட்டாரு. அப்புறம் தன்னையும் சொல்றாரு, நான் வந்து உழைச்சிட்டே இருப்பேன், பலனை எதிர்பார்க்க மாட்டேன், கடவுள் அதுக்கான பலனை கொடுப்பாரு அப்படி. அப்போ அந்த திருச்சி சீட்டு உழைச்சிட்டே இருக்க வேண்டியதான். நீ போய் அதான் சாக்கடை அள்ளி போட்டுட்டு ரோடு போடுறது, ஏழைகளுக்கு உதவுறது இப்படின்னு உழைச்சிட்டே இருக்கும்போது கடவுள் பார்த்து தானே கூப்பிடணும். ராகவா பாப்பா உனக்கு இந்த சீட்டு தரேன்னு சொல்லி நீ எதுக்கு மக்கள்கிட்ட போய் கேட்குறீங்க? நான் நிக்கட்டுமா வேணாமா? அதை கடவுள்கிட்ட எல்லாம் கேட்கணும். கோயிலில் போய் சீட்டு எழுதி போட்டால் பரவாயில்ல. ராகவேந்திரா கோயிலில் போய் எழுதி போட்டு மண்ணில் உருண்டு மண் சோறுத்துன்னு ஏதாவது உருண்டு இறைவா நீ பார்த்து வழிகாட்டு, விஜய் மனசுக்குள்ளே பூந்து எனக்கு சீட்டை வாங்கி கொடு அப்படின்னா பரவாயில்ல. அப்புறம் கடவுளாக பார்த்து கொடுப்பாருன்னு அப்புறம் என்ன நல்லா இதுக்காக வந்து நீ இது கேட்குற அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம கேட்கலைன்னா கூட நம்ம ஊர் மக்கள் கேட்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம். ராகவா லாரன்ஸ் மேலே ஒரு அன்பும் பாசமும் உண்டு, உங்களுக்கு உண்டா? எப்பவுமே உண்டு. ஓகே ஓகே. அது தனிப்பட்ட முறையில் அது வேற. பட் இதெல்லாம் அடுத்தவனை பைத்தியக்காரனாக்குற மாதிரியான செயல் செய்யும்போது 4 பேர் 4 மாதிரி பேச தானே செய்வாங்க, கழுவி ஊற்றுவாங்க. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டு அதை சகஜம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பேய் படம் எடுக்கிற மாதிரி நினச்சியான்னு கேட்பாங்க. அது ஒரே படத்தை வேற பாட்டை எடுத்த மாதிரி அரசியல் அப்படின்னு கேட்கும்போது ராகவா பதில் சொல்லி தான் ஆகணும். அவர் லாரன்ஸ் நல்ல வேளை ரஜினி இதனால தான் தப்பிச்சு ஓடி போயிட்டார். அதாவது இவருக்கே இவ்வளவு தூரம் வருத்தம் இருந்ததுன்னா தமிழ் குருவின்னு ஒருத்தர் இருந்தார். சரி, பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த குருவி. இந்த கூட்டணியை உடைச்சி எவன் தலைவா இருக்கணும், அரசியலில் எவன் அனாதை ஆக்குறது அடுத்து அப்படின்ற மாதிரி அந்த நபரே நாசமாக்கி விட்டார் ரஜினி. ஓஹோ.
நம்பி கட்சி வந்து ஆரம்பிக்கிறேன். ம், ம், ம். அப்போ இவரே இவரை கவச்சோம்னா அவங்கலாம் 30-40 வருஷமாக இருக்காங்க. காமராஜர் வேடிக்கை பார்த்த ஆட்கள். ஸோ அவருக்கு என்ன இது இருக்கு? இல்ல ரஜினியும் என் நண்பர், விஜயும் என் நண்பர் அப்படின்னா நீ ஆப்ஷன் கொடுக்கலன்னா அப்ப ரஜினி ஆதரவோட இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல, எனக்கு ரஜினி அவர்கள் ஆதரவு இருக்கு, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. இப்போ விஜய் ஆதரவு கொடுக்கலாம், நான் ரஜினி அதாவது அண்ணாமலை பக்கம் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எங்க இந்த பக்கம் வேணாலும் அந்த போன்றுவேன். பக்கம். புரியுதா? ம், ம், ம். இப்போ நீங்கள் ஷேர் ஆட்டோ இருக்கு. சரி. ஷேர் ஆட்டோ வண்டிக்கு நிற்கிறீங்க. ம், எங்கம்மான்னா அந்த போரூர் சரி 10 ரூபா தெரியல, ம். 5 ரூபா தான் பார்த்தாரன்னா அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கேயே நில்லுமான். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதுதான் இவர் வந்து ஏற்றிட்டு ஐயோ வாங்க நீங்கள் போகலன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ம். நீங்கள் இப்போ கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்னு யாரும் கூப்பிடல. அப்படின்னு யாருமே கூப்பிட மாட்டாங்க. வேகாவில் இருந்துச்சு ஷேர் ஆட்டோவில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஓகே. கோயம்பேடுல கோடம்பாக்கத்தில் ஏற்ற மாட்டாங்க. ஆ. அப்படியே தம்பி வரலையா நீங்கள், சரி போயிட்டாங்க தம்பி, அங்கே போய் அந்த அடுத்த வண்டியில் ஏறி வாங்க. ம், ம், ம்.